முருகப்பெருமான் அழிந்த கிராமத்தை காப்பாற்றிய அற்புதம். தென்னிந்தியாவில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் பஞ்சத்தில் தவித்தனர். வெயிலின் வெப்பத்தின் தாக்கம், மழை பொழிவு இல்லாமல் பயிர்கள் வறட்சி காணப்பட்டது. அங்கு வாழும் மக்கள் இருளில் மூழ்கினர். அந்த நிலைமையிலும் கூட ஒரு வயது முதிர்ந்த தாத்தா மனதை தளரவிடாமல் பழனி முருகனை நினைத்து ஒவ்வொரு விடியலின் பொழுது காலை மாலை இருவேளையிலும் வெற்றிவேல் என்று ஜபித்து கொண்டிருந்தார். 7 நாட்களுக்குப் பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. அந்த கிராமம் முழுவதும் கருமேகம் சூழ்ந்தது. முதல் மழைத்துளி தாத்தாவின் கன்னத்தில் விழுந்தது. அவர் கைகளை விரித்து தண்டாயுதபாணி என முழக்கமிட்டார். வானம் கதறியபடி மழையை பொழிந்தது. 1 மணி நேரம் தொடர்ந்து மழை பொழிந்தது. ஆறுகள் குளங்கள் நிரம்பின. பயிர்கள் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த கிராமத்து மக்களுக்கு நம்பிக்கை மலர்ந்தது. கிராமத்தில் உள்ள அனைவரும் அந்த தாத்தாவின் காலில் விழுந்து அழுதனர். அதன் பிறகு அந்த கிராமத்துக்கு ஒரு புதிய பெயர் வந்தது. செந்தமிழ் கந்தன் அருளூர் என அழைக்கப்பட்டது. ஏனெனில் முருகன் கையில் இருக்கும் வேல் தீமையை அழிப்பதற்கு மட்டுமல்ல, எந்த மனம் துவண்டு நின்றாலும் அதனை தூக்கி நிறுத்துவதற்கும் தான். ஒரே ஒரு முறை மனதார வெற்றிவேல் என்று அழைத்தால் நமக்கு தெரியாமலே நம்மை வந்து காப்பாற்ற வருவார். முருகனின் மகிமைகளை கேட்கும் உங்களுக்கு அருள் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி முருகனுக்கு அரோகரா.